ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ போர்ட்டல் எனக்கு ஓப்பன் ஆகலை. நான் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே அந்த சைட்டு 404 எரர்னு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னால் டாஸ்க்கு பண்ண முடியல, நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. என்ன ரீசன்னால் அந்த மாதிரி 404 எரர் காட்டுது, அது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க்கை ஓப்பன் பண்ணால் எனக்கு இது மாதிரி தான் வரும். 404 எரர்னு வருது, எனக்கு ஓப்பன் ஆக மாட்டுது, என்னோடய ஐடி வந்து ஏதோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு ஓப்பனே ஆகலை அப்படின்னு உங்கள் அப்ளைனை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் கால் அடித்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து வெப்சைட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்படி இருக்குது. இதில் இந்த 3 மெனு பார் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு காட்டும். நீங்கள் எப்போதும் போலயே ஒர்க் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் எப்போதும் போல் லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். வெல்கம் பேஜ் வந்துடும். நீங்கள் நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கண்டென்ட் ரைட்டரோ இன்ஃப்ளூயன்சர் மட்டும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டுடே டேஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன அப்டேஷன் டெம்பரவரியாக சின்ன அப்டேஷன் பண்ணுறதுனால வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஜூன் 2 வரைக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்சரும் கண்டென்ட் ரைட்டர் மட்டுமே ஜூன் 2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். டுடே டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. மற்றபடி மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் என்னோடய டீம் மெம்பர்ஸை. ஆனால் எனக்கு யாரெல்லாம் என்னோட டவுன்லைன் ஆக்டிவில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க இல்லையா. ஸோ உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. எந்த ஐடிக்கு நீங்கள் குரூப்பை க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டாஃப் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வெல்கம் பேஜ் கீழே நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே காட்டும். இதில் இதில் டேஷ்போர்டுக்கு போய்க்கோங்க. டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மை டைரக்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் மெம்பர்ஸோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் காட்டும். இதில் பார்த்துட்டு யாரெல்லாம் ஆக்டிவில் இருக்காங்களோ அவங்களோட நம்பரை நீங்கள் உங்களோட குரூப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. இதில் இந்த குரூப்பில் உங்களோட ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு அதர் பீப்புள் யாருமே இருக்கக்கூடாது. 2 பீப்புள்ஸ் ஒன்றா இருந்தாலும் சரி, ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் அந்த குரூப்புக்குள்ளே இருக்கணும். சரி, மற்றவங்கள நீங்கள் வேறு குரூப்பில் வச்சு கைட் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் அதர் பீப்புள்ஸை நீங்கள் சேர்க்க வேண்டாம். சரியா. உங்களோட ஆக்டிவ் பர்சன்ஸாக இருந்தாலும் அவங்க டெலகிராம் விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு காலோ இல்லை மெசேஜோ பண்ணி அவங்கள டெலகிராமை இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். பண்ணிவிட்டு அவங்கள இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சரியா. அப்படி எனக்கு வேணாம் எஸ்பிஓ அப்படின்னு சொன்னாங்கன்னா நோ ப்ராப்ளம், அவங்கள கம்பல் பண்ண வேண்டாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.